எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்குமே ஃப்ரம் எவ்ரிபடி தேர். ஹேமா அண்ட் ஆல் இஸ் லைக் மை ஓன் சிஸ்டர் அண்ட் கபில். பாலா இஸ் மை பிரதர். ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ். பாலா அண்ட் சதீஷ் வந்து பிதான்னு ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன். அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம். மதியும் நானும் நடிக்கிறோம். ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி. ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை. அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு. ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா. தே ஹவ் பின் வித் மீ ஆல்வேஸ். ஷக்கிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கே டைரக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்தில் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் வரும். இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும். யூ டிடன்ட் டூ திஸ், யூ டிடன்ட் சே திஸ், யூ டிடன்ட் சே, ஐ டோன்ட் லைக் இட். அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு. நியாயமாக என்னை வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமாக என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களாக. மோர் தென் எனி திங் டு மீ. தேங்க்யூ அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். லொக்கேஷனில் அவன் மாலில் சுற்றுனதெல்லாம் பேசினான். நடு நைட்டில் சுற்றுனதெல்லாம் சொல்லட்டுமா? நாங்கள் தூங்கி எல்லாரும் ஒரே வீட்டில் தாங்க இருப்போம். அது ஏர்பிஎன்பி அந்த மாதிரி அப்ராடில் போய் தங்கியிருப்போம். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு யார் ஏஞ்சாலும் அவன் சுற்றினே இருப்பான். என்னடா பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, சுற்றிட்டு இருப்பான், சும்மா வாக்கிங்கில் இருப்பான். வாக்கிங் தான். அந்த மாதிரி வந்து we are all family. ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து we really had a good timeன்னு சொல்லணும். a lot of things. அண்ட் வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான். அவருடைய இயக்கத்துக்கு, அவர் படங்களுக்கு, அவருடைய எழுத்துக்கு. ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படங்கள்லேயும் இருக்கும், பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கம், தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், சார் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மேடையில் நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ. நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேயில் தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். பட் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சாரை எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக, அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரசிகன், ஒரு சினிமாவில் ஒரு ரசிகன், ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன், டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன். ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பாக சார் வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் Nandu is Anbu Mayilsami. I don't know how we connected, but எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம். he is like my little brother. ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது. அந்தளவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம். பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம். இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம். ஸோ தேங்க்யூடா, ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. அண்ட் வேர் இஸ் ஷி? சௌமியாவா? Is she here? Yes, சௌமியாவா? Okay. சௌமியா. No, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி, டீம் கோஆப்ரேட் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு. பிகாஸ் இன்றைக்கி மாறிடுச்சு உலகம். ஸோ வில் கம் டு தட். சாரி. அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட், இட்ஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட். ஏன்னா என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜியில் தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணார். அந்த டைமில் தான் எனக்கு பழக்கம்.
அப்போத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் எங்களை சேர விடலைன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேலே காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலையும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலியே ஆமாம் ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையாக தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து யார் கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமாவில். அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர், அவ்வளோதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளோதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்பி உட்காந்துட்டோம், வி ஹாவ் டு கோ வித் இட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேலே வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ். நீங்கள் எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல, ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் ஷோபனா, we come a long way. So she's also done a very nice role, important role in the film, vital role பண்ணியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடித்தா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாக நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க. ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிஜமாகவே டாக்டர்னு நம்பிடுவோம், அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன். அப்புறம் ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னா, நீங்கள் 2 பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியலையே அப்படின்னு. ஆமாம், ஆனால் நாங்கள் நிஜமாக ஜிம்மில் தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமாக ஜிம்மில் போய் கதை பேசிகிட்டு இருந்தோம். பட் அக்கா நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அக்கா வந்து நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே வந்து அக்காவுக்கு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷீ ஐடென்டிஃபைட் தட் சம்திங், இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு. எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிரண் பற்றி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓவர் ஹியர். முக்கியமாக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன், கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம், பட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோட கதை, முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேர் வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன், ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்போது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல. நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும். இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஜோவிகா என் வயிற்றில் இருக்கா. பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணால் மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் குழந்தையில் அமெரிக்காலெலாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க, நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா, அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அப்படின்னேன். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக, உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட்
வயிற்றில் என் குழந்த 4 மாதம் குழந்த 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃபு அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஒரு லேடி ரத்னா வெலகுப்புடி. ஐ ரிமெம்பர் ஹர் டுடே. தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன். அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது. தனியாக இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம். அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க, லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்களாலே என்னோடய வலியை பார்க்க முடியலன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலேயும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போது ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 monthsன்னு ஒரு படம். அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை பெற்றெடுப்பாள். அப்போ நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக அழுதேன். எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க, கட்டி பிடிச்சி அழுதாங்க. உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, நீ குழந்தை பெற்றெடுக்கிற, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு. அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான், ஆம்பளையா. எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜென்ரல் அனெஸ்தீஷியா, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்போ என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில். அம்மம்மா வில் கில் யூ. ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்து அவனே டென்ஷன் ஆகிட்டான். ஷீ வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்ட்டு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். தே ஆஸ்ட் மீ வாட் இஸ் த நேம், அங்கேயே பேர் சொல்லணும். அப்போது எனக்கு அந்த சிச்சுவேஷனில் இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்து நான் சொன்னேன், ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சார். ஸோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார். ஸோ பேசுகிறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர், ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர். ஸோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்றைக்கி இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை இயக்குவேன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ தி ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் த டைம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ். அம்மா எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன், கதையை மாற்றிட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ், பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காரு? வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டூடியோஸ் அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே, என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ. குரு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை. அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம். சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனால் அவள் பேர் ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா. ஸோ ஷி ஹஸ் சைன்ட் 2 films. சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வர்ஷம், தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல.
ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் MS ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர். ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் ஹீ குடன்ட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் தி ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கனால, பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார். ஸோ ஜோவிகா இஸ் பிகம் அ ஹீரோயின். லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட நின்னது நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது, இந்த விஷயத்த பேசுகிறது, நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனிவே முக்கியமாக வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூனில் டெலிவரி. சரியா? ஜூனில் டெலிவரி. தியேட்டரில் வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்கள். அந்த குழந்தை